பரலோகத்தின் தேவனே எங்களோடு பேசுவீராக, எங்களை உயிர்ப்பியும் வழிநடத்தும் பலப்படுத்தும். இந்த நாளுக்குரிய கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டுவீராக. தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளே கட்டி எழுப்பப்படுவதாக. கிருபைதாருங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் ஏமாந்து போய் வேதத்தில் வந்துட்டாங்க. எல்லாரும் என்ன நினச்சி வந்தோம்னா, வீடு கிடைக்கும், நமக்கு கார் கிடைக்கும், நமக்கு அதில் ரொம்ப என்னது ஆடு மாடுகள் பெருகும், அந்த சம்பாத்தியம் அதிகமாகும், நம்ம செழிப்பாக இருக்கலாம்னு நினச்சி ஒரு ஏமாளியாக இங்கே நம்ம கையை கட்டி நின்றுக்கிட்டு இருக்கோம். நல்ல கேளுங்க, இயேசுவின் நாமத்தினாலே இந்த உலக ஆஸ்திக்காக கிறிஸ்துவம் இல்லை, ஆனால் உலக ஆஸ்தியும் பெற்றுக்கொள்வாய். ஏன்னா அநேகருடைய தன்மைகள் அவர் ஆஸ்தியை கொடுப்பதற்கு முன்பாகவே கிறிஸ்துவை விட்டு விலகி விடுகிறார்கள். நீங்கள் மறுரூபமாகணும், தேவனுடைய சாயல் உங்கள் மேலே காணப்படணும், தேவன் மேலே இருந்த மகிமை உங்கள் மூலமாக வெளியரங்கமாகணும். அதுக்காக தான் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகிற காரியமே இந்த பூமியில் தான் நிறைவேறுகிறது. அந்த காரியங்கள் நிறைவேறுவதற்காக தான் தேவன் நம்மை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். ஆனால் அநேகருடைய தன்மை என்னன்னா, வயிற்று வலி குணமாகணும், கையில் கைமறிஞ்சு நல்ல உள்ள ஸ்டீல் வச்சுருக்காங்க, அந்த ஸ்டீல் வலிக்கு அதுக்காக ஜெபம் பண்ணணும், 2 மருமகளுக்கு ஜெபம் பண்ணணும், பேத்திமார்களுக்கு ஜெபம் பண்ணணும், அப்படிங்கிற தன்மையில் அநேகர் தேவனை சேவிக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், நான் சொல்கிறத கரெக்டாக கேட்டு வந்ததான் உங்களுக்கு புரியும். அநேகருடைய தன்மை அதுதான். ஆனால் தேவன் அதுக்காக உங்களை அழைக்கலை. உங்களை அழைச்சி அதுவும் சரி பண்ணுவது இருக்கதான், உலக ஆஸ்தியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இதை நீங்கள் தேவனை பின்பற்றாமல் ஒரு ஆசீர்வாதத்தை தேடி வருவீங்களே, அதான் தப்பு. நீங்கள் தேவனை போல மாறாமல் உலகத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை தேடுறீங்களா, அதுதான் நம்ம ஏமாந்து போனோம்னு அர்த்தம். நான் வேதவசனத்தை கைகொள்ளாமல் இயேசுவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று துடிக்கிறது நான் என்னையே நானே முட்டாளாக்கி கொள்கிறேன் என்ற அர்த்தம். உலகம் முழுவதும் ஆளுகை பிசாசுக்குள் இருக்கிறது. ஆனால் நான் இயேசுவை போல மாறும் பொழுது தேவன் மேலே கண்ட அந்த அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு சகல அதிகாரத்தையும் எனக்கு தருகிறார். நான் பிசாசை ஜெயிக்கும் போது இந்த உலக ஆசீர்வாதத்தையும் நான் சுதந்திரித்துக் கொள்வேன். இதான் உலக ஆசீர்வாதத்தையும் பெறக்கூடிய வழி. ஆனால் ஒரு கிறிஸ்துவனுடைய நினைவு என்னன்னா, நான் இந்த வேதவசனத்தை கைகொள்ள மாட்டேன், கட்டளைகளை கைகொள்ள மாட்டேன், இயேசுவை போல மாற மாட்டேன், ஊரை விட்டு விலக மாட்டேன், உலகத்தை விட்டு விலக மாட்டேன், மாம்ச இச்சைத்தின்படி தான் நடப்பேன், தேவன் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி சிலர் ஆசீர்வாதத்தையும் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அது கிறிஸ்துவ சபைகளை கிறிஸ்துவின் பெயர் வைத்து ஆளுகிற பிசாசின் ஆதிக்கத்தினாலே கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். நன்றியோடு கூட கிறிஸ்துவ சபை இயேசு பேரை வச்சுக்கிட்டே பிசாசு ஆள்ற சபைக்கு போனீங்கன்னா மண்டடி குணமாகும், வீட்டுக்காரர் குடியை கூட விட்டுருவாரு, உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனால் அது நிரந்தரம் இல்லை. தேவன் தருகிற ஆசீர்வாதத்தில் தான் வேதனையை கூட்டாருன்னு வேதம் சொல்லுகிறது. நான் நிறைய காரியங்களை போதிக்கணும், அது நேரம் ஆகுது. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவ பக்தியாய் இருக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நீங்க உபத்திரவத்தின் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். எதுக்கு உபத்திரவம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். எதுக்கு இந்த துன்பம்? எதுக்கு? நமக்குள் இருக்கிற பயங்கரமான பிசாசின் கிரியைகளின் ஆதிக்கங்கள் ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளேயும் இருப்பதை தேவன் சிச்சையின் மூலமாக தான் விளக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏதோ மனம் திரும்பினாலேயோ ஏதோ அலலியா ஜெபம் பண்ணுறதுனாலேயோ நமக்குள்ள அணுக்கள் இருக்கிற சில குணங்கள் கூட நம்மை விட்டு போகவே செய்யாது.
ஆனால் சிட்சிக்கப்படும் போது, துன்பத்தின் நடுவே கடந்து போகும்போது, வேதனைக்கு மத்தியிலே கடந்து போகும் பொழுது, நம்மை தேவன் அவரை போல மாற்றும் பொழுது இந்த அணுக்களில் இருக்கிற பிசாசின் ஆதிக்கத்தை அழிக்கிறார். அதுக்கு தான் தேவன் சிட்சையை அனுப்புகிறார். இடுக்கண் அல்லேலூயா, துன்பம் உபத்திரம். யாரு அதிகமாய் புடமிடப்படுகிறார்களோ அவர்கள் அதிகமாய் பிரகாசிப்பார்கள். நான் நிறைய இது சத்தியம், ரொம்ப முக்கியமான சத்தியம். நீங்கள் கவனமாக கேட்டால் மட்டும்தான் இது உங்களுக்கு புரியும், இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. இந்த பாதையில் நீங்கள் அல்லேலூயா வருவது அநேகருக்கு கொஞ்ச நாள்லேயே பின்வாங்க காரணம் என்னவென்றால், இவங்க வேத வசனத்தை அடிப்படையில் வாழ்க்கையை அமைக்கிறதும் இல்லை, இயேசுவை குறித்து தெளிவான அறிவு இல்லை. இயேசு எங்கே மரித்தார், எதற்காக மரித்தார், அவர் சிலுவையில் செய்த காரியங்கள் என்ன, அதனால் மீட்கப்பட்டதின் ஆசீர்வாதம் என்ன, நான் மீட்கப்பட்டிருக்கிறேனா இல்லையா என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய பலன் அநேகர்கிட்ட இல்லாதனால தான் பின்வாங்க ஆரம்பிக்கிறார்கள். வாசிப்போம், ஒரு வசனத்தை வாசிப்போம். செல்ல வாசிக்கணும். சகரியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 11வது வசனமும் 12வது வசனமும். வாசிங்க, செல்ல வாசிங்க. சகரியா 10, 11, 12. யார் வாசிக்கா? ஆமென். அடிப்பார், வறண்டு போகும், கர்வம் தாழ்த்தப்படும். நல்ல காலுங்க வேதம். ஆமென். ஆமென். வேதம் சொல்லுது, இடுக்கண் என்ற சமுத்திரத்தின் வழியாய் அவர் கொண்டு போகிறார். சமுத்திரம்னா என்ன சாதாரண காரியம் கிடையாது. இக்கரைதான் இருக்கும், அக்கறை கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியல. ஒரு குளத்துக்கு அக்கறை உண்டு, ஒரு வாய்க்காலுக்கு அக்கறை உண்டு, ஆற்றுக்கு அக்கறை உண்டு. ஆனால் சமுத்திரத்துக்கு அக்கறையே கிடையாது. அந்த அக்கறை தான் இந்த துன்பம். அது இடுக்கண் என்பது துன்பம், துயரம். இந்த வழியாய் அவர் நடத்தி கொண்டு போகிறார். வேதம் சொல்லுது, இந்த இடுக்கண் என்ற சமுத்திரத்தின் வழியை நீ கடந்து போகையில் நீ தேவனை சேவித்தால் அந்த அந்த சமுத்திரத்தை அலைகளை அடக்குவார். நதிகளின் ஆழங்கள் எல்லாம் வறண்டு போகும். இந்த அலையும் இந்த ஆழங்களும் என்னன்னா அசிரியரின் கர்வம் என்ற பயங்கரமான அல்லேலூயா கிரியைகள். அந்த கிரியைகள் நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் இந்த இடுக்கண்மாகிய சமுத்திரத்தின் வழியாய் நம்மை கொண்டு போகிறார். இந்த கர்வம் பயங்கர மோசமான பிசாசின் ஆதிக்கங்களில் ஒன்று. ஒரு மனுஷனுடைய துர்க்குணங்கள் பூரா பிசாசின் கிரியைகள், நற்குணங்கள் எல்லாம் ஆவியின் கனிகள். இந்த துர்க்குணத்தை நீக்குவதற்காக அவர் துன்பம் என்ற ஆழ்கடலிலே உங்களை நடத்த வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கும் போது அவர் அந்த துன்பத்தை அடிக்கிறார். அடித்து இந்த ஆழ்கடலில் அந்த கர்வத்தை உங்களிடத்தில் நீக்கி உங்களை அல்லேலூயா விடுதலை ஆக்குகிறார். அதனால தான் துன்பம் உங்களுக்கு. எதுக்கு துன்பம், எதுக்கு துயரம்? அதனால தான் உங்களுக்கு துன்பம். அட்டலனில் இருக்கு, ஆழங்களை அடிக்கிற அசிரியன் கர்வத்தை. எகிப்தின் கொடுங்கோல் விலகி போகும். எகிப்து அடிமைத்தனத்தின் வீடு. ஏதாவது அல்லேலூயா மதுவில் அடிமையாக இருக்கிறது, வேசித்தனத்தில் அடிமையாக இருக்கிறது, விக்கிரகாராதனையில் அடிமையாக இருக்கிறது, சிலர் போஜனத்தில் கூட அடிமையாக இருக்கிறது, சிலர் மேட்டின்மையில் அடிமையாக. இந்த அடிமைத்தன விலங்கை உடைப்பார். எதில்? நீங்கள் துன்பத்தின் பாதையில் போகும்போது.
துன்பத்தின் பாதை சமுத்திரம் வந்து நீங்கள் போய் பார்த்து, நான் உன் நடுவிலெல்லாம் போய் பார்த்ததில்ல, சமுத்திரத்தை போய் பார்த்துருக்கேன். அங்கே பார்க்கும்போது பயம் உண்டாயிரும் நமக்கு. அந்த கரையே கிடையாது, அங்கே ஒரு மரம் கிடையாது, அங்கே ஒரு செடி கிடையாது, அங்கே ஒரு வீடு கிடையாது, அங்கே ஒரு மனுஷன் நடக்கிறது இல்லை. நம்ம அந்த அளவுக்கு இந்த அந்த அந்த துன்பத்தின் பாதை அப்படி இருக்கும். எந்தவித வழி இருக்காது. அந்த அந்த பிரச்சனைகளுக்குள்ள கொண்டு போகும்போது தான் நீ உன்னை அடிமைப்படுத்துகிற சக்தியிலிருந்து தேவன் விடுதலை ஆக்குகிறார். துன்பம் அவசியம். நீ மனம் திரும்பினா தப்பிச்சிருவீங்க. நான் அதனால தான் அநேக நேரம் சொல்றது, நீங்க பிரச்சனை, பாடுகள், வியாதிகள், துக்கங்கள், துயரங்கள் நெருங்கும் போது மனம் திரும்புங்கள். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுங்கள். ஏதா ஒன்று அண்டி இருக்கிற எந்த பிசாசின் ஆதிக்கம் என்ற குணத்தை எல்லாம் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து அதை உங்களை விட்டு கடந்து போக செய்யுங்கள். உடனே தேவன் அந்த சமுத்திரமாகிய துன்பத்தை அடிப்பார். அல்லேலூயா. அடிச்சு அல்லேலூயா சரி பண்ணுவாரு. தாவீது நல்லா சொல்லுவான். தாவீது திடீர்னு அவனுக்கு ஒரு மனமேட்டின்மை ஆயிட்டு, 350 பேர் சப்பானிகளையும் குருடர்களையும் சப்பானிகளையும் பலனற்றவர்களையும் படைகளுக்கு சேர்த்து வச்சிருந்தான். 350 பேர் தான் வச்சிருந்தான். ஆனால் போக போக ராஜஸ்தானத்தில் இருக்கும் பொழுது 80,000, 1,00,000, 2,00,000 காலாட்கள், ஈட்டி எறிபவர்கள், கல்லறிவர்கள் என்று ரொம்ப பேர் வந்தோன்னே ஜனங்களை பூரா எண்ணுங்கிற ஒரு திமிர் உண்டாயிற்று. கர்த்தர் சொல்லி என்ன சொல்லியிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. இவன் மனமேட்டின்மை நிமித்தம் எல்லாம் என்ன சொன்ன உடனே அந்த தீர்க்கதரிசி வந்து சொல்லுவான், உனக்கு 3 ஆப்ஷன் தரேன், பஞ்சமா அல்லது கொள்ளை நோயா அல்லது பட்டயமா அப்படின்னு கேட்கும்போது இவனுக்கு பயங்கர பயம் வந்துடும். இடுக்கண்ணில் அப்போ பயங்கரமான துன்பத்தில் என் மேட்டின்மை கொண்டு போய் விட்டுட்டு, ஆண்டவரே நான் என் பலத்தை நம்பிட்டேன், நான் என்ன செய்ய ஆண்டவரே, இந்த 3 கூட வேண்டாம், நான் உம்முடைய கரத்தில் விழுகிறேன், அதுவே எனக்கு நலமாயிருக்கும்னு சொன்னான். அது நல்ல ஒரு பாயிண்ட். உம்முடைய கரத்தில் விழுவது நலமாயிருக்கும். அப்படி நீங்கள் எல்லா பிரச்சனை வரும்போது கர்த்தருடைய கரத்தில் போய் தான் விழுந்தாதான் உங்களுக்கு விடுதலை உண்டாகும். அநேக காரியங்கள் ரொம்ப காரியங்களை உங்கள் மனசில் போட்டு குழப்பவே கூடாது. முதல்ல உங்களை பரிசுத்தமாக்குங்கள். உங்கள் தேவ ஞானம் இல்லையா, பரிசுத்தமாகுங்கள். தரித்திரமா, பரிசுத்தமாகுங்கள். அல்லையா துன்பமா, துயரமா, எடுக்கணா, அல்லையா பிரச்சனையா, பரிசுத்தமாகுங்கள். ஆவியானவருடைய ஆள்கைக்கு உட்படுவீர்கள். அப்போ வழிகள் திறக்கப்படும். தாவீது செஞ்ச காரியம் அதான். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் விழுவது எனக்கு நல்லது, இந்த பட்டயமோ பஞ்சமோ வேண்டாம் ஆண்டவரே, இது தண்டனை. அந்த காரியத்தை நீங்கள் செய்யணும். அதே மாதிரி பல ஆட்களை நான் சொல்ல முடியும். அந்த அல்லலியா இந்த துயரம்ங்கிற சமுத்திரத்தை கடந்தவர்கள், துக்கம் துயரத்தை அல்லலியா கடந்தவர்கள் அநேகர் உண்டு. எகிப்தில் பார்த்தீங்கன்னா அவங்கள ஐயோ எகிப்த காலத்தை நினைக்கும் போது பயங்கர கொடூரமாக இருக்கும். ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா ஓயாமல் எகிப்துக்கு தான் போயிட்டு வருவார். யாக்கோபை பார்த்தானா எகிப்துக்கு தான் போயிட்டு வருவார். யோசேப்பை பார்த்தானா எகிப்துக்கு போகாத முற்பிதாக்கள் இல்லை. ஒவ்வொரு முற்பிதாக்களும் எகிப்துக்கு போயிட்டு தான் வந்திருக்கிறாங்க. அது அடிமைத்தன வீடு. அந்த 70 பேர் தான் போனாங்க. அங்கே போன உடனே 6 லட்சத்துக்கு மேலே ஆகிட்டாங்க மக்கள். அங்கே உள்ள வசிக்கிற ஜனங்களை காட்டிலும் அதிகமாகிட்டாங்க. எகிப்தில் ஜேஜேன்னு வச்சிருந்தார் கர்த்தர். யோசேப்பின் காலத்தில் எகிப்தில் தன் அல்லலியா சகோதரருக்கு உண்ட மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் கோசேன்கிற அல்லலியா செழிப்பான தேசத்தில் குடியிருக்க வைத்தார். ஆனால் கொஞ்ச நாள் போக போக அல்லலியா இவர்கள் பழகி பெருக ஆரம்பித்தார்கள். அதனால் இவங்க ஒரு யுத்தம் உண்டானால் யுத்தத்தில் எதிரியோடு சேர்ந்து நம்மளை மடங்கடிச்சிடக்கூடாதுன்னு இவங்களை ஒடுக்கணும்னு சொல்லி வாளோட்டிகளை வைத்து அந்த பார்வன் அரசன் இவர்களை எல்லாம் ஒடுக்கினான். பயங்கரமாக சோறு கொடுக்காம ஒடுக்கினான், வேலையில் ஒடுக்கினான், அல்லது ஆளோட்டிகளை வைத்து ஒடுக்கினான். ஒடுக்கினதுனால இவங்க இவ்வளோ வருஷம் கூப்பிடாத அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். எவ்வளவு இடுக்கண், துன்பம், பசி, பட்டினி, நெருக்கம், அல்லையா சவுக்கடி, அவ்வளவு சவுக்கடிப்பட்டார்கள். அல்லையா நன்றியோடு கூட ஆளோட்டிகள்னா ஈவு இறக்கமற்றி அடித்தார்கள்.
அந்த நிலைமையில தான் இவங்க தேவனை நோக்கி இந்த இடுக்கண்ணில் அம்பிட்டு இருக்கோம் ஆண்டவரே, இந்த துன்பத்தில் அம்பிட்டு இருக்கோம் ஆண்டவரே, என்னை காப்பாற்றுன்னு சொல்லும் போது தான் மோசே தேவன் ஏற்படுத்தினார். இடுக்க பயங்கரமான கடல், துன்பம் பயங்கரமான கடல். இயேசுநாதர் சொல்லார், 2 வழி இருக்குயா, ஒன்று பெருவழி, ஒன்று இடுக்கமான வழி. இது துன்பத்தின் பாதை. நீ தேவ சமூகத்தில் போனால் துன்பத்தின் வழியாக தான் போகணும். துன்பம் எதுக்குன்னா உன்னை இயேசுவை போல மாற்றுவதற்கு, தேவ மகிமை உங்க மேல காணப்படுவதற்காக. நீ 73வது சங்கீதத்தில் அல்லேலூயா ஆசா ராஜாவை பற்றி வாசிச்சு பார்த்தீங்கன்னா துன்மார்க்கனுக்கு இடுக்கணே வருவதில்லை. அவன் வாசிக்கலாமே, எத்தனையோட வாசிச்சிருக்கேன், தெரிஞ்ச வசனம் தான், நன்றியோடு கூட துதிக்கிறேன். 73வது சங்கீதம் 3வது வசனத்திலிருந்து யாராவது வாசிக்கலாம்? 73வது சங்கீதம் 3வது வசனத்திலிருந்து. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் பொறாமை கொண்டேன். இல்லை, என்ன எழுதிருக்கு பாருங்க. துன்மார்க்கனை கண்ட அவன் இடுக்கனே இல்லை. நான் பக்திமான், நான் இயேசுவை சேவிக்கிறேன், ஏதோ இடுக்கண்கள் தான். அங்கே பாளையங்கோட்டையில் வீடு எடுத்து போட்டாச்சு, எப்படி என்ன செய்யணும்னு எனக்கே தெரியல. இங்கே வீடு வாடகை கொடுக்கணும், அங்கே வாடகை கொடுக்கணும், அங்கே வரவு செலவில் பார்க்கணும், எவ்வளவோ காரியங்கள் இருக்குது. 3250 ரூபா கொடுக்கணும்னு 1000 ரூபா தேவை. அதுக்காக நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ நீங்கள் தந்துருனுங்கிறதுக்காக இல்லை, நான் எவ்வளவு தூரம் இயேசு கிறிஸ்துக்காய் பிரயாசப்படுறனோ அவ்வளவு எனக்கு மகிமையில் வெளியரங்கமாகும். எவ்வளவுக்காக பிரயாசப்படுகிறோன்னா, எவ்வளவுக்கு எவ்வளோ ஓடுறனோ தேவ மகிமை என் மேல் காணப்படும். இது எசன்ஸ் பிழியப்படுகிறது. அடுத்தால என்ன எழுதியிருக்கு? மரண பரியந்தம் அவர்களுக்கு எடுக்கன் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியாக இருக்கிறது. நரர்படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். பெருமை சரப்பணியை போல அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையை போல அவர்கள் மூடிக்கொள்வார்கள். அவர்கள் கண்கள் கொழுப்பினாலே எடுப்பாக பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்பினதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவங்க விரும்பினதை பார்க்கலாம் அதிகமாய் நடந்தேறுகிறது. அல்லேலூயா. அவர்கள் சீர்கட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள், தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. என்ன எழுதிருக்கு பாருங்க, நரர் அவங்க படுற அதாவது காரியங்கள். ஆனால் கிறிஸ்தவனுக்கு 13:14 வாசிங்க. நான் விருதாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமலே என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் பாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்படுகிறேன். என்னுடைய நிலைமை. ஆனால் 2 பேரோட முடிவு என்னமா இருக்கும்? நான் வருத்தத்தில் தான் போகிறேன், சங்கடத்தில் தான் போகிறேன். எல்லாரும் அவங்க 65 வயசாக இருக்கும்போது அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க. எனக்கு சொத்து எல்லாம் ஒன்றுமே சேர்த்து வைக்கல, ஒன்றுமே சேர்த்து வைக்கல. என்ன ஏன் சேர்த்து வைக்கல? என் தேவன் எல்லாத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். இப்போவும் என் பிள்ளைகள் ஒரு ஜெபம் பண்ணாமல் ஒரு காரியத்தை செய்யாது. இப்பவும் சொல்கிறேன், ஒரு பெரிய காரியம் செய்யணும் என்னை கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொல்லுவாங்கல்ல, அவங்க ஜெபம் பண்ணாமல் எந்த காரியத்தையும் செய்கிறதில்ல. என் அளவுக்கு பக்திமான் இல்லைனாலும் தேவனுடைய பாதுகாப்பு இருப்பதை நான் உணர்கிறேன். அவன் ஸ்கூலுக்கு போகணுமா, அல்லையா ஸ்கூலில் கொண்டு சேர்க்கணுமா, வீடு கட்டணுமா, எதுக்குனாலும் சரி என் ஜெபம் பண்ணாமல் எந்த காரியமும் செய்கிறதில்லை. அடுத்தால இந்த நம்மளுடைய நிலைமை என்ன எழுதிக்கு பார்த்தீங்களா? விருதாகவே நான் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமலே என் கைகளை கழுவினேனே, நாள்தோறும் நான் பாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்படுகிறேன். ஆனால் 2 பேர் முடிவை பாருங்க. எனக்கு உபத்திரம் தான், இடுக்கமான வாசல் தான், சிலுவை சுமக்கிறேன், நெதம் மறிக்கிறேன், நெதம் சிலுவை சுமக்கிறேன். ஆனால் நெதம் மறிச்சாலும் நான் நெதம் உயிர் தெழுகிறேன், இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் உயிர் தெழுகிறேன். பிசாசின் சாயல் மறிக்கிறது, இயேசுவின் சாயலில் உயிர் தெழுகிறேன். அதுதான் எனக்கு பெரிய பாக்கியம். தேவனுடைய மகிமை என் மேல் காணப்படுவதான் பெரிய பாக்கியம். 2 பேர் முடிவை பாருங்க. வாசிக்கலாம், அதே அதிகாரத்தில் 16 வாசிக்கலாம்.
இதை அறியும்படிக்கு ஆமென். பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் ஆமென். அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. என்ன பாத்தியலா? கர்த்தர் அவர் முடிவை அவருக்கு வெளிப்படுத்த வரையும் துன்மார்க்கனுடைய அந்த உலகத்தை வாழ்றதை கண்டவுடனே என் மனம் వ్యసனமாய்ப்படுது. என்ன వ్యసனப்படுது? நான் இவ்வளவு சங்கடப்படுதேன்னு எனக்கு ஒண்ணும் இல்லையே, அவர் இவ்வளவு செழிப்பா இருக்காருன்ட்டு என் மனம் వ్యసனப்படுது. அடுத்தால என்ன இருக்கு? நிச்சயமாகவே நிறுத்தி விழப்பண்ணினார் பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். நித்திரை தெளிந்த உடனே ஆமென் சொப்பனம் ஒளிவது போல ஆமென் ஆண்டவரே இருக்கும் போது அவர்கள் தேசத்தை இகழ்வீர்கள். ஆமென். போதும். அவங்களோட முடிவு அவர் எந்திரிக்கும் போது முழிச்சு பார்க்கும்போது அவருடைய கிரியைகள் எல்லாம் பார்த்து இகழுகிறார். எத்தனை பேர் மகா அலெக்சாண்டர் 33 வயசுல உலகம் பிடிச்சான், பாய்ஸெல்லாம் பிடிச்சிட்டான். அந்த மகா அலெக்சாண்டருடைய சாவை பார்த்தீங்கன்னா 33 வயசு தான். உயிரோடு கொண்டு புரைச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டா அவன் உயிரோடு இருக்கும்போது செத்து மாதிரி உண்டான வியாதி அவனுக்கு அட்டாக் பண்ணிட்டு கண்ணெல்லாம் முழிச்ச மாதிரியே இருக்கும், கை கால் அசைவே இருக்காது. எல்லாரும் போய் செக் பண்ணியிருக்காங்க, செத்துட்டான்னு. அது வியாதி. அந்த உயிரோடே அவனை அலெக்சாண்டர் கொண்டு போய் போச்சுட்டாங்க. அது வெளியே யாருக்கும் ரொம்ப பிரபல்யமாகலை. அவன் முடிவாகுதான். ஆனால் லட்சக்கணக்கில் யார்? ஹிட்லரை மாதிரி இந்த உலகத்தில் நாசம் பண்ண ஒருத்தருமே கிடையாது. இப்போ ஹிட்லர் போட்ட ரோடு இன்னும் இப்போ இருக்குது. எல்லாரும் 1 மணி நேரத்தில் அந்த ஒரு இடத்துக்கு கடக்குறாங்கன்னா இவன் 20 நிமிஷத்தில் 15 நிமிஷத்தில் கடக்கணும் அப்படி ரோடு போட்டு செஞ்சான். உலகம் பூரா பிடிச்சான். ஹிட்லரை செவியில் கேட்காத மக்கள் கிடையாது. அந்த அளவுக்கு கொடுமை பண்ணினான். தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு செத்துட்டான். அவன் முடிவு அவ்வளோதான். அவங்க முடிவு அல்லையா முடிவு எப்படி இருக்கான்? வேதம் சொல்லுது, சர்க்கலான இடத்திலே அவர்களை நிறுத்தி பாலான இடங்களிலே அவரை பண்ணுகிறேன். ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாலாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். எத்தனையோ கொடுமை செய்யறெல்லாம் கவனிச்சு பாருங்க. அவங்க முடிவு படக்குன்னு போயிடும், கொடுமையா இருக்கும். எங்கள் ஊரில் ஒரு ரவுடி, ஒரே பையன், பயங்கர ரவுடி. அந்த நியோட துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். இந்த எம்எல்ஏ அமைச்சர் அந்த அரசியலில் பெரிய பெரிய தலைவர் இருக்கிறதுனால போலீஸை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு ரவுடித்தனம், பயங்கர ரவுடித்தனம். ஒரே பையன் போட்டு தட்டாங்க. அவன் இவ்வளோ நாள் அந்த பணம் சேர்த்தும் கொள்ளை அடித்தும் ஊரை அடித்து ஒல்லையில் போட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவ்வளவுக்கும் அலலியா அந்த ஒரு பையனுக்கு தான் சேர்த்தான் அவுட்டு. அதே மாதிரி நீங்கள் பெரிய பெரிய ரவுடிகள்லாம் பாருங்கள், ரொம்ப தோரணை தான் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா நடு ரோட்டில் வெட்டி போட்டுருவாங்க. நான் இருந்த இடத்துல கல்கட்டாவில் என்ன படுகாபாயின்னு ஒரு பாய் அல்லையா, எத்தனையோ கொலைகள் நடு ரோட்டில் கொலை பண்ணுவான். யாரையும் பிடிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அவனை நடு ரோட்டில் போட்டு தட்டாங்க. எப்பவும் 15 பேர் 20 பேரோட தான் போவான். ஆனால் எப்படியோ போட்டுடலாம். அதே மாதிரி நம்ம நெல்லை மாவட்டத்துலேயும் எத்தனை ரவுடிகள் ரோட்டில் தான் செத்தான். அவங்க நடக்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர தோரணை தான். ஒரு நிமிஷத்தில் பாழாய் போகிறார்கள். ஆனால் நம்மளோட முடிவு என்ன தெரியுமா? நீங்கள் துன்பம் அனுபவிக்கிறீங்க, இயேசுநாதருக்கா துயரம் அனுபவிக்கிறீங்க. வசனத்தில் நடக்கிறதுக்கு எத்தனையோ பேர் நம்மை அலலியா அவமானப்படுத்துகிறார்கள், எத்தனையோ பேர் நெருக்குகிறார்கள், துன்பப்படுத்துகிறார்கள். எதுக்கு தெரியுமா? அவருடைய மகிமை உங்கள் மேலே காணப்பட. வாசிப்போம் அடுத்தல. அ 23வது வசனம் 22லேருந்து நான் வாசிக்கேன். ஒருத்தரும் செல்ல ஒருத்தர் இல்லையா? நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன், ஆனாலும் நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கையை பிடித்து தாங்கி நடத்துகிறார்.
நான் துன்பப்படுவதனால, துயரப்படுவதனால, இந்த இடுக்கமான வாசலைக்குள்ளே நான் பிரவேசிப்பதனால் தேவன் என்ன கூட நடந்து வர்றாரு. அவர் என் கரங்களை பிடித்து தாங்குகிறார். என்ன? என் பலவீனங்களை எல்லாம் தாங்குகிறார். அல்லேலூயா. சோர்வுகளை எல்லாம் தாங்குகிறார். எப்போதும் என்னோட கூட இருக்கிறார். நான் அவரோடு கூட இருக்கிறேன், அவர் என்னோடு கூட இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுது, உம்முடைய ஆலோசனையின்படி எல்லாம் நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில் கொண்டு போய் சேர்ப்பிற ஆண்டவரே. முடிவில் அங்கே பரலோகத்தில் மகிமை இல்லை, இந்த உலகத்திலே நான் மகிமையை ஏற்றுக்கொள்வேன். மகிமை என் மேல் காணப்படும். இதுக்கு தான் ஐயா உபத்திரவம். எத்தனை துன்பங்கள், எத்தனை கண்ணீர்கள். கொஞ்ச நாள் தான் அது கண்ணீர் உபத்திரம்லாம் பெருசாக தெரியும், அதுக்கப்புறம் உபத்திரம்லாம் தெரியாது. அவன் அழகா சொல்கிறான், நான் ஆசையாய் தொடர்கிறேன். அல்லேலூயா. பவுல் சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்வான், நான் பசியாக இருந்தேன், பட்டினியாக இருந்தேன், துன்பப்பட்டேன், நிர்வாணமாக இருந்தேன், ராப்பகல் அல்லேலூயா சமுத்திரத்தில் இருந்தேன், கள்ள சோதரால் அல்லேலூயா நான் அதிகமாக வஞ்சிக்கப்பட்டேன். அதே பவுல் தான் ரோமருக்கு சொல்லும்போது சொல்றாரு, துன்பமோ துயரமோ மரணமோ வருகாரமோ நிகழ்காரியமோ உம்முடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அங்க அவருக்கு பாரமா தான் தெரியுது. ஆனா அந்த பாரம் எதுக்கு அனுபவிச்சுங்கிறது 8ஆவது அதிகாரத்தில் சொல்றாரு. யாரு? இங்க ரோமர் 8 கடைசியில. எது? அவர் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது, அவர் அன்பு எனக்கு போதும், இந்த உபத்திரம் லேசான காரியம் அப்படிங்கிறாரு. மகிமை உங்களுக்கு போதும், இந்த உபத்திரம் லேசான காரியம். தேவன் உங்களோடு தங்கினா போதும், இந்த உபத்திரம் லேசான காரியம். அல்லேலூயா. உலகம் பிசாசுக்குள் இருக்கு. நீங்க தீமை செஞ்சாதான் சமாதானமா இருக்க முடியும். ஆனா சமாதானமா நீங்க தீமை செய்யாம இந்த உண்மையில சமாதானமா இருக்க முடியாது. ஆனா நீங்க அல்லேலூயா தேவனோடு இருந்தீங்கன்னா உலகத்துல துக்கப்படணும். ஆனா தேவனோடு இருந்தீங்கன்னா இந்த துக்கம் உங்களுக்கு சந்தோஷமாய் சமாதானமாய் மாறும். எத்தனை துன்பங்கள், எத்தனை துயரங்கள், எத்தனை அவமானங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், பாடுகள் எல்லாத்தையும் சிலுவை சுமந்து என் பின்னால் வாழ்ந்தார். தன்னைத்தான் வெறுத்து சிலுவை சுமக்காத எனக்கு சீடனாக இருக்க மாட்டான். ஒவ்வொரு நாளும் சிலுவை சுமக்கணும், ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறையப்படணும். ஒவ்வொரு நாள் அப்போ தான் நீங்கள் உயிர் தொழுவீர்கள். ஒவ்வொரு நாள் மரித்தால் உயிர் தொழ முடியும். உயிர் தொழும் போது ஆவியானவரை தரித்துக் கொள்ளுகிறீர்கள். அந்த ஆவியானவர் பலன் இந்த உபத்திரவத்தை அல்லேலூயா துச்சமாய் மதிக்க வைக்கும். அல்லேலூயா. எத்தனையோ காரியத்தை சொல்லலாம். நன்றியோடு ஒரு இடுக்கன் ஞானியை பைத்தியமாக்கிறோம். ஒரு துன்பம் நல்ல ஞானியும் கூட பைத்தியமாக்கிறோம். காரணம் என்னன்னா, அவன் பதிலை எதிர்பார்ப்பான், பதில் உடனே கிடைப்பதில்லை. உன்னுடைய அழுக்கு நீங்கும் வரை துன்பம் இருக்கும். அழுக்கு நீங்கின பிறகு உங்கள் துயரமெல்லாம் மாறிடும். இந்த காரியங்களை ஜனங்களுக்கு போதிக்காதனால ரொம்ப பேர் பின்வாங்குகிறார்கள், நிறைய பேர் பின்வாங்குகிறார்கள். நான் சொல்லதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அல்லேலூயா நீங்கள் பின்வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இருக்காது. நீங்கள் அதே போல் நீங்கள் தேவனுக்குள்ளே இல்லாமல் பிசாசுக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு பயங்கரமான செழிப்பாக தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் சர்க்கலான இடத்துல நிறுத்துவார்னு வேதம் சொல்லுது. அவர் நிமிஷத்தில் மாண்டு போகிறார்கள். நிமிஷத்தில் எல்லாமே மாறி போகும். ஆனால் நமக்கு எடுக்கன் இல்லை. என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சாலமோன் எவ்வளவு பெரிய ஞானி தெரியுமா? ஒரு வசனத்தை வாசிப்போம். யாரு சத்தம்? 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 28வது வசனம். வாசிங்க, யாராவது ஒரு ஆள் வாசிங்க. 1 ராஜாக்கள் 3:28. ராஜா தீர்த்த எல்லாரும் கேள்விப்பட்டு வேதம் என்ன சொல்றது பாருங்க. சாலமோன் ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு என்ன செய்தார்களாம்? பயந்தார்கள். என்ன ஞானம்? ஒரே பிள்ளை, 2 தாய். ஒன்று அல்லேலூயா வாடகை தாய், ஒன்று உண்மையான தாய்.
வாடகை தாயின்னு சொல்லிட்டா என் பிள்ளைன்னு. உண்மையான தாயா இதை பிரித்து விட்டாங்களா? இந்த ஞானத்தை கண்டு சொன்னாங்க இது தேவன் கொடுத்த ஞானம். அதனால அவனுக்கு பயந்தார்கள். அவ்வளோ பெரிய ஞானி. வேதத்திலே பைபிளிலே 66 புத்தகத்தில் பெரிய ஞானி என்று சொல்லக்கூடிய ஒரே மனுஷன்னா அது சாலமன் மட்டுமே. சாலமன் ராஜா அழகுள்ளவர், பெரிய ஞானி. இதில் வேதத்தில் எழுதப்படாத அநேக ஞானங்கள் அவர்களுடைய அந்த அந்த ப்ரைவேட் புக்குகள்லாம் எழுதியிருக்கோம். அவர் செய்த காரியங்கள் நிறைய எழுதுக்கு நேரம் இல்லை, புக்கு காணாத. அதனால் தேவ ஞானத்தினால அநேக நியாயங்களை தீர்த்தார் அந்த ஞானி. இடுக்கன் வந்தது யாருன்னா சத்தியத்தை மீறுகிறார். சாபத்தின் தீட்டு அவரை அண்டி கொண்டது. அல்லேலூயா. எந்த ஜாதியினருடைய சம்பந்தம் கலவக்கூடாது என்று தேவன் விளக்கினாரோ அந்த ஜாதிகள்கிட்ட பூரா அவர் சம்பந்தம் கலந்தார். கானானியரோடு சம்பந்தம் கலந்தார். இது ராஜாக்களின் புத்தகம் 11ஆவது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. எல்லாத்தையும் சம்பந்தம் கலந்து மட்டும் இல்லை, அவனுக்கு வயசாயிட்டு அவங்க அந்த பெண்கள் பூரா வராங்க. வந்து நாங்கள் கும்பிடுற சாமி எங்கள் தேசத்தில் இருக்குது, நீங்கள் மட்டும் உங்கள் தேவனை கும்பிடுதீங்க, நாங்கள் கும்பிடுறதுக்கு கோயில் கட்டணும்னு சொல்லி அவங்க வந்து கோயிலை கட்டினாங்க. அப்படி யார்? இஸ்ரவேல் தேசத்தில் புறஜாதிய விக்கிரக கோயிலை வந்து கட்டுறாங்க. பிறகு இவனே கோயில் கட்டி இவனே போய் ஆராதிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டான் சாலமன். பயங்கரமான இடுக்கன், பயங்கரமான இடுக்கன்ல மட்டும்தான். அப்படியே ராஜா ஒரு வசனத்தை வாசிப்போம். பிரசங்கின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். 792வது பக்கம். 792வது பக்கம். யாரா வாசிய? ஆமென். என்ன எழுத பாருங்க. என் இருதயத்தை ஞானத்தாலே தேற்றி கொண்டிருக்கும் போதே மதுபானத்தினாலே என்னுடைய மதுபானத்தால் என் தேகத்தை சீராட்டி கொண்டு இருக்கிறேன். எல்லாரும் மதுவை குடிக்க தான் பார்த்துருக்கோம். இவன் குளிக்கான். மதுவினால குளிச்ச ஒரு மனுஷன் சாலமன் தான். ஞானமற்ற தன்மை. வேலை அடுத்தால சொல்லுது, மதியினத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்திலே வகை தேடினேன். பெரிய ஞானி. அவன் இருதயம் உள்ள வந்து மதியினத்தை போய் தேடுது. என்ன மதியினத்தை? வாய்க்குள்ளதான் மதுவை ஊற்றுவாங்க, இவன் தலையிலிருந்து ஊற்றுதான். அதனால இந்த இடுக்கண்கள் அல்லையா ஞானியை பைத்தியக்காரனாகிறோம். துன்பங்கள், நீ இயேசு கிறிஸ்துவை விட்டு இயேசு கிறிஸ்துவை சார்ந்து இடுக்கண்ணில் நீங்கள் கடந்து வந்தால் தான் ஞானியாவீர்கள். மகிமை வெளியரங்கமாகும் உங்கள் மேலே. நீங்கள் இயேசுவை விட்டுட்டு துன்பத்துக்குள்ளேயே இந்த துயரத்துக்குள்ளேயே இந்த உலகத்தில் கடந்து போகும் வரை நீங்கள் மதியமான காரியங்களை செய்ய ஆரம்பிப்பீர்கள். சாலமன்றாது அந்த வசனத்தை கூட குறித்து வச்சுக்கிடுங்க. 3வது வசனத்தில் மதுவினால் தன் சரீரத்தை அல்லையா குளிப்பாட்டு தான். மதியினத்தை அவன் இருதயம் பற்றி கொள்ளுகிறது. ஞானியனுடைய இருதயம். காரணம் என்ன? இடுக்கண்ணில் எதை தேர்ந்தெடுக்கிறான் அதான் முக்கியம். உபத்திரவங்களை அதை மோச அழகான உபத்திரவ நேரங்களில் கள்ள கொண்டு எறிய வருவான். மோகப்புறப்பை உள்ளதான் தேவ சமூகத்தில். ஐயா தண்ணி இல்லை, உடனே தேவனை நோக்கி பார்க்கறதுக்கு பதில் மோசையை நோக்கி பார்த்து கள்ள கொண்டு எறிவாரான். உடனே தேவனுடைய பாதத்தில் போய் மோகப்புறப்படுதான். பதில் கிடைக்கும் உடனேக்கு உடனே. அதனால தான் ஆண்டவர் சொல்லார், ஜனங்களை நீ தூரப்போ மோசே, அவங்கள பிறகு நான் அழிக்க போகிறேங்காரு. காரணம் அவன் தேவனை நம்பினபடினால. இடுக்க நேரங்களில், உபத்திரவ நேரங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நாள் போகக்கூடிய பயணத்தை 40 வருஷமாய் தேவன் மாற்ற காரணம் இந்த உபத்திரவங்களை கொடுத்து தேவன் அல்லையா இவன் விசுவாசிப்பானோ விசுவாசிக்க மாட்டானோ அல்லையா அறியும்படியாய், அவன் உள்ளத்தில் உள்ளதை அவன் அறியும்படியாய். மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று அவன் அறியும்படியாய் தேவன் உபத்திரவப்படுத்தினான்.
இடுக்கண்தான் உங்களுக்கு மகிமையை கொண்டு வரும். இடுக்கண்தான் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இடுக்கண்தான் உங்களுக்கு அபிஷேகத்தை கொண்டு வரும். இடுக்கண்தான் தேவனை அறிகிற அறிவு உங்களை கொண்டு வரும். இடுக்கண்தான் உங்களை பரிசுத்தமாக்கும். இடுக்கண்தான் உங்க சாபத்திலிருந்து உன்னை நீக்கும். அல்லையா, தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை சுமக்கக்கூடிய பலன் வந்தவர்கள் இடுக்கதை அற்பமாய் நினைப்பார்கள். உலகத்தை சார்ந்து கிறிஸ்துவ ஜீவன் நடத்துகிற ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இந்த இடுக்கண் இந்த துன்பங்கள் அவங்களுக்கு பயங்கர வேதனை கொடுக்கும். நீ தன்னைத்தான் வெறுத்து சிலுவை சுமக்கிறவனாய் இருந்தால் இவ வருகிற உலகத்தில் உள்ள போராட்டங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் என்று அறிவாய். எந்த போராட்டமானாலும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் முடியும், இல்லைன்னா எல்லாமே துக்கமாய் முடியும். அதனால் கடைசி நாட்களில் எந்த இடுக்கண்களிலும் உங்களை பரிசுத்தமாக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் தான் உங்களை திருத்துவ தேவனில் ஒருவர் உங்களுக்குள்ளே தங்க ஆரம்பித்து இன்னும் இருக்கிற இடுக்கண்களை எல்லாம் நீக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால்